அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் கதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் துறவு என்ற தலைப்பில் ஒரு அழகான பாடல் இருக்கிறது. தம்மை இகழ்ந்தமை தாம் பொறுப்பது அன்றி மற்று எம்மை இகழ்ந்த வினைப்பயத்தால் உம்மை எரிவாய் நிறையத்து வீழ்வர்கொல் என்று பரிவதூம் சான்றோர் கடன். நாலடியார் மிக அழகாக துறவிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த பாடலில் பாடியிருக்கிறார். துறவிகளுக்கு கூட 2 கடமைகளை கூறுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம், துறவின்னா யார்? எல்லாம் துறந்தவன் தானே துறவி, கடமைகளை கூட துறந்தவன் தானே துறவி என்று நினைக்கிறோம். ஆனால் நாலடியார் சொல்கிறார், துறவிகளுக்கும் 2 கடமை இருக்கிறது. 2 கடமை இருக்கிறது. தம்மை இகழ்ந்தமை தாம் பொறுப்பது அன்றி மற்று எம்மை இகழ்ந்த வினைப்பயத்தால் உம்மை எரிவாய் நிறையத்து வீழ்வர்கொல் என்று பரிவதூம் சான்றோர் கடன். என்னவா? தம்மை பழித்து பேசியதை பொறுத்து கொள்வதோடு அல்லாமல் தம்மை இகழ்ந்ததனால் ஆகிய தீவினையின் விளைவால் அவர்கள் மறுமையில் நரகத் துன்பத்தை அனுபவிக்க வேண்டி இருக்குமே என்று அவர்களுக்காக இரக்கப்படவும் வேண்டுமா? ஆக நம்ம பழிச்சா துறவிகள் துறவிகளை நாம் பழித்தால் துறவிகள் அதை பொறுத்து கொள்ளணும், ஒரு கடமை. 2வது, ஐயோ இவன் பழிக்கிறானே, அதனால் அவனுக்கு மறுமையில் நரகத் துன்பம் ஏற்படுமே என்பதை எண்ணி அந்த துறவிகள் வருத்தப்படணுமா, நமக்காக இறக்கப்படணுமா, நாம் துன்பம் நரகத்தில் அனுபவிப்போமே என்று. ஆக பொறுத்து கொள்ள வேண்டும், நமக்காக இறக்கப்பட வேண்டும். ஆக 2 கடமைகளும் இந்த துறவிகளுக்கு வேண்டும் என்று தான் இந்த நாலடியார் பாடல் நமக்கு சொல்லுகிறது. ஆக துறவிகள்னால் நாம் எதுவும் கடமை எதுவும் இல்லைப்பா அவனுக்கு, எல்லாம் துறந்தவன் தான் என்று நினைக்கிறோம். அது இல்லை, அவர்களுக்கும் கடமை இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆக துறவிகள்னால் இப்படி இருக்கணும். அப்போ இப்படி இல்லாத துறவிகள் கூட இருக்கிறாங்களா? இருக்கிறார்கள் என்று தான் பொருள். உலகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக காவி கட்டியவர்களெல்லாம் துறவிகள் என்று சொல்லிவிட முடியாது. மின்னுவதெல்லாம் பொன் அல்ல. கண்ணதாசன் கூட சொல்லுவார், திருடனும் மரகர சிவசிவ என்று தான் திருநீறு பூசுகின்றான், சீட்டாடும் மனிதனும் தெய்வத்தின் பேர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான், முரடனும் மறிவாளில் காரியம் பார்த்த பின் முதல்வனை வணங்குகின்றான், முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்கையில் முருகனை கூவுகின்றாள், வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே, மதுரை மீனாட்சி உமையே. ஆக துறவிகளில் நல்ல துறவிகள் இருக்கிறார்கள், போலி துறவிகளும் இருக்கிறார்கள். நல்ல துறவிகள் வணங்கப்பட வேண்டும், அவர்களை நாம் தொழ வேண்டும். தீய துறவிகள், போலி துறவிகள் ஒதுக்கப்பட வேண்டும். செய்வோமா? நன்றி, வணக்கம்.